வெல்கம் டு கரூர் கிளாசிக் கிச்சன். தீபாவளியில் குலோப் ஜாமுன் இல்லாமல் எப்படிங்க? நானே இன்றைக்கி உங்களுக்கு ஒரு குலோப் ஜாமுன் ரெசிபி தான் காமிக்க போகிறேன். ஆனால் யூஸ்வலாக செய்கிற இன்ஸ்டன்ட் குலோப் ஜாமுன் கிடையாது. கோதுமை வச்சு ஹெல்த்தியாக ஒரு குலோப் ஜாமுன் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு வீட் ஃப்ளார் எடுத்துக்கலாம். கோதுமாவை கொஞ்சம் நல்லா சலிச்சு வச்சுக்கோங்க. கூடவே ஒரு கப் அளவுக்கு பால் பவுடர். இது நீங்கள் பால் பவுடர்லேயும் செய்யலாம், இல்லைன்னா அன்ஸ்வீட்டன்ட் கோவாவிலையும் செய்யலாம். நான் இன்றைக்கி உங்களுக்கு ரெண்டுலேயும் செஞ்சு காமிக்கிறேன். ரெண்டுமே ஒரே மாதிரி தான் டேஸ்ட் வரும் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா. ஃபஸ்ட்டு இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் பேக்கிங் சோடா கூட நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் காய்ச்சி வெதுவெதுப்பாக இருக்கிற பால், காய்ச்சி சூடாக இல்லாமல் கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்க பால் கலந்து நம்ம இதை ஒன்றா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். நான் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனாக பால் கலந்துக்கிறேன். எல்லாம் ஒன்றா பைண்டாகி வந்தோடனே கையில் ஒட்டாமல் வர்றதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நம்ம ஒன்றா உருட்டி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட குலோப் ஜாமுன் மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம பால் பவுடர் சேர்த்தி பிசைஞ்சு வச்சுருக்கிறது. நான் உங்களுக்கு இப்போ அன்ஸ்வீட்டன்ட் கோவா சேர்த்தி பிசைகிறதையும் காமிக்கிறேன். அதே மாதிரி ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா. கோதுமை மாவு கூட பேக்கிங் சோடாவை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அங்கங்கே இருந்துடும். அதனால் ஃபஸ்ட்டு பேக்கிங் சோடா கூட கோதுமை மாவு நல்லா கலந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இது கூட ஒரு கப் அளவுக்கு அன்ஸ்வீட்டன்ட் கோவா. அன்ஸ்வீட்டன்ட் கோவா நீங்கள் கடையிலையும் வாங்கிக்கலாம், இல்லைன்னா பாலை ஃபுல் ஃபேட் மில்கை நல்லா கிளறி விட்டு இந்த அளவுக்கு திக்காக, சர்க்கரை இல்லாமல் இந்த அளவுக்கு திக்காக உருண்டு வர அளவுக்கு எடுத்திங்கன்னா அதுதான் அன்ஸ்வீட்டன்ட் கோவா. இதை நல்லா கோதுமை மாவு கூட முதல்ல நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி மணல் மணலாக வரும். நல்லா ஒன்றா கலந்ததுக்கப்புறமா பால் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பால் கம்மியாக தான் பிடிக்கும். பால் பவுடருக்கு ஆட் பண்ண மாதிரி பால் இதுக்கு தேவை இருக்காது. ஏன்னா அன்ஸ்வீட்டன்ட் கோவாலேயே கொஞ்சம் மாய்ஸ்சர் இருக்கும். அதனால் ஒரு டேபிள் ஸ்பூனாக நான் ஆட் பண்ணேன். எனக்கு மொத்தம் 2 டேபிள் ஸ்பூன் பால் தான் இதுக்கு பிடிச்சிது. அதுக்கு 1/2 கப் பால் பிடிச்சிது. இதையும் நல்லா ஒன்றா பிளெண்ட் பண்ணி ஒன்று சேர பிசைஞ்சு எடுத்துட்டு, இந்த பாருங்கள் எல்லாம் ஒன்றா கலந்து வந்துருச்சு. கூட ஒரு டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தி இதையும் நல்லா கலந்து பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நமக்கு குலோப் ஜாமுன் மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு 15 மினிட்ஸ் அளவுக்கு ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம சர்க்கரை பாகு காய்ச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா 2 மாவும் பிசைஞ்சு வச்சாச்சு. 15 மினிட்ஸ் இது ஊற வச்சிடலாம். சர்க்கரை பாகு நான் இன்றைக்கி 2 மாவுக்கும் சேர்த்து எடுக்கிறேன். அதனால் 4 கப் சுகர் எடுத்து அதுக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி. எப்போவுமே குலோப் ஜாமுனுக்கு 1:1 தாங்க ரேஷியோ. சுகரும் தண்ணியும் ரெண்டையும் ஒன்றா கலந்து விட்டு சர்க்கரை கரைஞ்சோடனே கொதி வர்ற அளவுக்கு வந்துருச்சு. பாருங்கள், இப்போ கொதித்து வரும்போது மேலே சர்க்கரையோட அழுக்கெல்லாம் தேங்கி வருது. இந்த சர்க்கரையை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு சின்ன டிப் ஒன்று கொடுக்குறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி கொதித்து வர ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சின பாலை உள்ளே ஊற்றி கொதிக்க விடுங்க. பால் நம்ம சேர்த்து கொதிக்க விடும்போது பால் மேலே தெளிஞ்சு அழுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், பால் நல்லா கொதித்து வரும்போது சர்க்கரையில் இருக்கிற அழுக்கெல்லாம் பாலோடு சேர்ந்து மேலே தனியாக வருது. இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி நல்லா ஒரு சல்லடை மாதிரி ஒரு கரண்டி நீங்கள் இதில் எடுத்திங்கன்னா அழுக்கு மட்டும் தனியாக வந்துடும், சுகர் சிரப் வராது. அதனால தான் நான் இந்த டீ வடிகட்டி யூஸ் பண்ணுறேன்.
மேலால் இருக்க அழுக்க மட்டும் நம்ம க்ளீனாக எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா நீங்கள் இந்த சக்கரைப்பாகை ஒரு வெள்ளை துணி வச்சு இன்னொரு குண்டால் வடித்து கூட எடுத்துக்கலாம். ஆனால் இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மேலே இருக்க அழுக்க ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டா நமக்கு சக்கரைப்பாகு வந்து கிளியராக கிடைக்கும். எப்படி சர்க்கரையில் அழுக்கு இருக்கும் இந்த மாதிரி எடுத்து பாருங்கள். எந்த ஸ்வீட் செஞ்சாலும் பாருங்கள் பாவு கிளியர் ஆயிடுச்சு. இதில் நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் எசன்ஸும் கொஞ்சம் குங்குமப்பூவும் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் ஏலக்காய் பொடி சேர்த்திக்கலாம். நான் இப்போ எண்ணெயை வந்து சிம்மில் வச்சு கொதிக்க வச்சுட்டு உருட்ட ஆரம்பிச்சிட்டேன். எல்லாமே உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் உருட்டிக்கோங்க. ரொம்ப பெருசாக உருட்டிடாதீங்க. உள்ளே வெந்து வராது, வெளியே மட்டும் வெந்திருக்கும், உள்ளே அப்புறம் ஊறி வராது. நான் இன்றைக்கி ரெண்டையுமே உருட்டி எடுத்துட்டேன். எந்த டிஃப்ரென்ஸும் தெரில. கோவா வச்சு செஞ்ச உருண்டையும் பால் பவுடர் வச்சு செஞ்ச உருண்டையும் ரெண்டும் ஒரே மாதிரி தான் வந்திருக்கு. எண்ணெய் நல்லா சூடானோடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா எல்லா பக்கமும் செவந்து ஈவனாக வெந்து வர்ற மாதிரி இந்த மாதிரி கிளறி விட்டு குலோப் ஜாமுனை பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம பொறுமையாக பொரிச்சிடுங்க, இல்லைன்னா உள்ளே வேகாது, வெளியே மட்டும் செவந்து வந்துடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக எல்லா குலோப் ஜாமுனையும் பேட்சாக போட்டு பொரித்து எடுத்து நம்ம சக்கரைப்பாகில் ஊற வச்சுக்க போகிறோம். எண்ணெயை வந்து நல்லா வடிச்சிருங்க. பாருங்கள், யூஸ்வலாக இன்ஸ்டன்ட் குலோப் ஜாமுனில் செய்கிற மாதிரியே தான் நமக்கு இந்த ஜாமுனும் வந்திருக்கு. ஆனால் அது வந்து 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரத்தில் ஊறி வந்துடும். இது வந்து கொஞ்சம் ஊறுறதுக்கு டைம் ஆகும். ஏன்னா நம்ம கோதுமை மாவில் செஞ்சுருக்கோம். இன்னொரு 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ சேர்த்து ஊற வச்சிங்கன்னா உள்ளேயும் நல்லா ஜீராயை பிடிச்சி நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம யூஸ்வலாக செய்கிற அதே குலோப் ஜாமுன் மாதிரியே தாங்க இதுவும் வந்திருக்கு. பாருங்கள், கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸ் இல்லை. டேஸ்ட்லேயும் எந்த ஒரு பெரிய டிஃப்ரென்ஸும் இல்லை. நல்ல சாஃப்டான குலோப் ஜாமுன் ரெடி. அதே சமயம் வீட்லேயே எல்லாம் செஞ்சு ஹெல்த்தியான குலோப் ஜாமுன். இதோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ பார்க்கலாம் வாங்க. நம்ம இன்றைக்கி செஞ்ச குலோப் ஜாமுனில் நான் வந்து ஒரு 50 கிராமுக்கான குலோப் ஜாமுனுக்கு உண்டான நியூட்ரிட்டிவ் வேல்யூ இங்கே கொடுத்துருக்கேன். குலோப் ஜாமுனில் நம்ம சேர்த்திருக்க இன்க்ரீடியன்ட்ஸ்க்கு உண்டான நியூட்ரிட்டிவ் வேல்யூ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். என் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கரூர் கிளாசிக் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.